வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியான்ற இந்த எபிசோட்ல நாம பார்க்க போற ஒன் ஆஃப் த ஏஐ டூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லேபிள் ஸ்டுடியோ. இந்த லேபிள் ஸ்டுடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி பர்பஸிங் டூல். இதனுடைய கோர் பர்பஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பிகினிங்ல இருந்து நம்ம பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி பண்ணியிருக்கிற விஷயங்களை லேபிளா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெக்கார்டு லைப்ரரியா வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது, இதனுடைய கோர் பர்பஸ் என்ன, இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம வந்து சிவகுமார் கூட தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் சிவகுமார். வாட் இஸ் லேபிள் ஸ்டுடியோ, அதனுடைய கோர் பர்பஸ் என்ன, என்னென்ன அட்வான்டேஜஸ் வந்து அதுல இருக்கு? எஸ் சார். ஸோ லேபிள் ஸ்டுடியோ என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஓப்பன் சோர்ஸ் டேட்டா லேபிளிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் என்னென்ன பண்ண முடியும்னா, இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல ஒரு எம்எல் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம், ஒரு கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு புதுசாக ஒரு கோட் எழுதி நம்ம ஒரு டேட்டா செட்ஸ்லாம் இன்செர்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் ஒரு பிகினர் பண்ணும்போது. பட் லேபிள் ஸ்டுடியோ என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான எம்எல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட்ஸ் தான் இதுல சேவ் பண்ணி நம்ம அதுல இருந்து டெம்ப்ளேட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அதுக்கு பதிலாக லேபிளிங் சொல்லுவாங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இன்சைட்னு சொல்றாங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஹக்கிங் ஃபேஸ்னு ஒரு வெப்சைட் வந்து 2006 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஹியூமன் சிக்னல்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ லேபிள் ஸ்டுடியோ என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ லேபிள் ஸ்டுடியோ வந்து லேபிள் எனி டைப் ஆஃப் டேட்டா. இப்போ வந்து அனோனேட் இமேஜஸ், டெக்ஸ்ட், ஆடியோ அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் வந்து அனோனேட் பண்ணும் இந்த லேபிள் ஸ்டுடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தோன்னா இப்போ டெஃப், பிளைண்ட் அண்ட் டம் பீப்புள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் தேவைப்படும். எப்படின்னா வந்து ஹேண்ட் சிக்னல்ஸ் வச்சு நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும், டெக்ஸ்ட் டு ஆடியோ ஸ்பீச் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லா ஒர்க்குமே வந்து லேபிள் ஸ்டுடியோ பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் பில்ட் ட்ரைனிங் டேட்டா செட்ஸ். இப்போ வந்து சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம்னா, இப்போ ஆல்ரெடி எம்எல் ப்ராஜெக்ட்ஸ் தான் அவைலபிளா இருக்கிற டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நியூவா கிரியேட் பண்ணும்போது கேகல், IEEE வெப்சைட்ஸ் வந்து நம்ம ஒரு 1 lakh டேட்டா செட்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து ஏஐ மாடல்ஸ் லேர்னிங் சிச்சுவேஷன் சொல்லிட்டு ஏஐயோட டேர்ம்ல சொல்றாங்க. அண்ட் லேபிள் ஸ்டுடியோ வந்து ஹார்ட் ஆஃப் ஏஐ இன் விஎஸ் கோட் அண்ட் ஆன்டி கிராஃபின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா டெவலப்மெண்ட் பைப்லைன் இருக்கும். பைப்லைன்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த நெட்வொர்க்ஸ்குள்ள தான் வந்து எல்லாம் டிரான்சாக்ஷன் ஆஃப் டேட்டா நடக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நியூவா எதுவுமே கிரியேட் பண்ணாம எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், எப்படி வந்து மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஈஸியா கத்துக்க முடியும். அண்ட் இது வந்து ரியல் வேர்ல்ட் பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணி டீச் பண்ணும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ப்ராஜெக்ட் செய்யறாருன்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் கோட் எழுதுவாரு, அப்புறம் தேவையான டேட்டா செட்ஸ்ல இன்சர்ட் பண்ணுவாரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து கன்சியூமர் அண்ட் கஸ்டமருக்கு எந்த விதத்துல யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல வந்து இப்போ மற்ற ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணவங்கலாம் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி கொடுப்போம். நம்ம அந்த பேட்டர்ன்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எந்த பேட்டர்ன் தேவைப்படுமோ நம்ம அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த லேபிள் ஸ்டுடியோல எந்த மாதிரி டேட்டாலாம் வந்து நம்மளால லேபிள் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் லேபிளிங், டெக்ஸ்ட் அனோட்டேஷன், ஆடியோ டேகிங் அண்ட் வாய்ஸ் அனோட்டேஷன். ஸோ இது நாலுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நாலுமே வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இமேஜ் லேபிளிங் பார்த்தோம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து ஒரு டெஸ்லா கார் இருக்கு. இப்போ வந்து யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சென்சர்ஸ் யூஸ் பண்றாங்க, ஐஆர் சென்சர்ஸ். ஸோ ஐஆர் சென்சர்ஸ்க்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா இமேஜ் லேபிளிங் அண்ட் வீடியோ லேபிளிங். ஸோ இமேஜ் லேபிளிங் என்னன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, நடுவில் வந்து ஒரு பேரியர் ஆர் ட்ரீ அதாவது புஷ் இருக்குன்னா நம்ம அந்த இமேஜ் ஜஸ்ட் அப்லோட் பண்ணிட்டா போதும். இது வந்து ஒரு புஷ், இது வந்து ட்ரீன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணி இனிமே ஒரு ட்ரீ ஆர் புஷ் ஏதாவது வந்து அப்செக்ட் வந்துச்சுன்னா லெஃப்ட் ஆர் ரைட் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணி நம்ம கொடுத்துரும். நம்ம அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டெக்ஸ்ட் அனோட்டேஷன் பார்த்தா இப்போ நோட் பேட்லாம் வந்து ஒரு கோடிங் எழுதி சேவ் பண்ணி வைக்கிறோம். பட் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம். பட் அந்த மாதிரி இல்லாம டெக்ஸ்ட் அனோட்டேஷன்னா வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து டெஃப் அண்ட் டம்புக்கு இருக்கு. ஸோ அவங்களால பேச முடியாது. ஸோ அவங்களே என்ன பண்ணலாம்னா நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் அது வந்து எனக்கு டெக்ஸ்ட் ஒரு வாய்ஸா கூட எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி கொண்டு சொன்னா அவங்களுக்கு ஈஸியா மொத்தமா 80+ லாங்குவேஜ் அவைலபிளா இருக்கு இந்த லேபிள் ஸ்டுடியோல. ஸோ அதுல இருந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு ஈஸியா கத்துக்க முடியும். அண்ட் ஆடியோ டேகிங் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கோம்னா அது வந்து நம்ம ஆடியோஸ் வந்து எஃபெக்ட்ஸ்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது சொல்லி லேபிள் ஆட் பண்றோம்னா அது வந்து ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். அதனால இப்போ என்ன ஆகும்னா இப்போ வந்து பிளைண்டா இருக்கவங்க வந்து ஆடியோ வந்து
கேட்க தான் முடியும். ஸோ அவங்களாம் வந்து வீடியோ இப்போ ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து மட்டும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த லேபிளிங் பைப்லைன் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் அவைலபிளா இருக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணி போறாங்கன்னு பார்க்கலாம் ப்ராசஸிங்ல. ஃபர்ஸ்ட் அப்லோட் டேட்டா. இப்போ வந்து என்ன டேட்டா சொன்னா 4 டேட்டாவை அப்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லைவ் டிரான்ஸ்லேட் கூகுள்ல இருக்கு, அதான் வந்து இந்த ஆப்போட காம்படிட்டர். இப்போ வந்து அதுக்கு என்ன சேமா இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹேண்ட் டிஸ்டன்ஸ் காட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி காமிச்சா தம்ஸ் அப்னு சொல்லுவோம். இந்த டேட்டா வந்து ஒரு வீடியோவா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 60 போட்டோகிராஃபை சேவ் பண்ணி நம்ம கெஸ்டர் காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேமரா சேவ் பண்ணி கூகுள் ஒரு எந்த ஆப் யூஸ் பண்றோமோ அப்லோட் பண்ணிடும். இதுல பார்த்தோம்னா வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து ஹகிங் ஃபேஸ் டெக்னாலஜி. ஹகிங் ஃபேஸ் டெக்னாலஜி சேவ் பண்ணி வச்சிரும். ஸோ நம்ம தம்ஸ் அப் காட்டும் போது தம்ஸ் அப் சேவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து தம்ஸ் அப் காட்டுறாருன்னா அது வந்து ஹேண்ட் ஆர் இமேஜ் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா தம்ஸ் அப் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கீ டெக்ஸ்ட் பண்ணிடும். லைக் இப்போ வந்து ஸ்டாண்ட் அப் பண்றதுக்கு கை காட்டுறாங்கன்னா வந்து ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் அப், அதாவது வெளியே போகணும். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எந்த மாதிரியான டெக்ஸ்ட் வருமோ, எந்த மாதிரி சயின்ஸ் காட்டுறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஸோ இது கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் வந்து கஸ்டம் லேபிளிங் இன்டர்ஃபேஸ். அப்படின்னா வந்து டாஸ்க் ஸ்பெசிஃபிக்கா டாஸ்க் ஸ்பெசிஃபிக்கா வந்து இது வந்து பிடிச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து சொல்ற மாதிரி இப்போ இமேஜ் ஆடியோக்கு வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கும். லைக் அந்த மாதிரி வந்து இமேஜ்க்கு தேவையான இப்போ ட்ரீஸ் புஷ்னா சொன்னா இமேஜஸ். இப்போ வீடியோ சொன்னா வந்து மவுண்டன் மேல ஏறி போறோம்னா வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணோம்னா இது ஒரு மவுண்டன், இது வந்து இத்தனை பேர் போகலாம், இவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு சொல்லிட்டு செக்மெண்ட் பண்ணி அவர் கொடுக்க முடியும். அண்ட் மல்டி ஃபார்மேட் சப்போர்ட். இது வந்து JSON அண்ட் CSV ஃபைல்ஸ். இப்போ ப்ரோக்ராம் எல்லாம் பண்றோம்னா இப்போ C ப்ரோக்ராம் பைத்தான் எல்லாம் பண்றோம்னா நம்ம வந்து லைக் எந்த ஃபார்மேட்னா சேவ் பண்ணிக்கணும். இப்போ JSON அண்ட் CSV சேவ் பண்ண முடியும். இதுல வந்து நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஆடியோ வீடியோ ரெண்டுமே வந்து JSON ஃபைலா சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் டீம் கொலாபரேஷன். இப்போ வந்து மற்ற கூகுள் டிரான்ஸ்லேட் எல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும், இன்னொருத்தர் வந்து லாகின் பண்ண தான் யூஸ் பண்ண முடியும். பட் இது வந்து டீம் கொலாபரேஷன் வந்து எந்த இமெயில் இருந்தாலும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காருன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணோம்னா மற்றவங்க வந்து அவங்க ஜிமெயில் ஒரு ஐடி யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிக்க முடியும். எந்த ஆக்சஸும் நம்ம கொடுக்கறதுக்கு தேவை கிடையாது. அண்ட் ஃபிளெக்சிபிள் டேட்டா எக்ஸ்போர்ட். இப்போ சொன்ன மாதிரி பைப்லைன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு டேட்டா மூவ் ஆகுதுன்னா அது வந்து பைப்லைன் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டா எல்லாம் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா செலக்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுக்கலோம்னா பைப்லைன்ல மூவ் ஆகி நம்ம அடுத்து ஒரு ஆப் ஒரு சிஸ்டம்க்கு மூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ மற்ற டேட்டாஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். லைக் அலோவ் திஸ் மெம்பர் டு சென்ட் டேட்டா ரிசீவ் டேட்டா. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணி ஒரு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா டேட்டா சென்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் ML டூல் இன்டெகிரேஷன். ஸோ கம்ப்யூட்டர் விஷன் இந்த மிஷின் லேர்னிங்ல பார்த்தோம்னா அதுல வந்து நிறைய ப்ராஜெக்ட் செய்வாங்க. லைக் ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் யூஸ் பண்ணி VS கோட்ல ஆன்டி கிராவிட்டி, லவபிள், கிளஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ்ல அப்ளிகேஷன் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளஸ்டர் லவபிள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எந்த பெய்ட் வெர்ஷனும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல. அண்ட் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த சொசைட்டிக்கு எப்படிதான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க இப்போ வரைக்கும், என்னென்ன ரிசோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சொசைட்டிக்கு பார்த்தோம்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெஸ்லா அது நமக்கு வந்து ஆஃப்டர் குவிக்கா மூவ் பண்ணிட்டு போகும். இதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணல. ML ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தோம்னா வந்து செல்ஃப் டிரைவிங் ரோபோட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். எப்படின்னா வந்து செல்ஃப் டிரைவிங் ரோபோட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்ல ரெண்டு IR சென்சார்ஸ் இருக்கும். V626 மோட்டார்னு சொல்லிட்டு மோட்டார் டிரைவர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மோட்டார் டிரைவர் தான் வந்து நம்மளுக்கு பிளாக் லைன் நோக்கி அந்த செல்ஃப் டிரைவிங் காரை மூவ் பண்ணும். அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்க சென்சார்ஸ் வந்து பிளாக் லைன் டச் ஆகாம இந்த அப்ஸ்டக்கிள்ஸ் தான் டச் ஆகாம இந்த கார் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு ரைட் ஆர் லெஃப்ட் மூவ் பண்ணி லைக் இந்த காரை பர்ஃபெக்டா அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ற வரைக்கும் மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பேர் தான் வந்து வீடியோ செக்மெண்டேஷன் அண்ட் சாட்பாட்ஸ் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இது வந்து இன்டென்ட் லேபிள் டெக்ஸ்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா வந்து ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண டேட்டாவை அப்லோட் பண்றதுனால நியூவா ட்ரெயின் பண்ண தேவை கிடையாது. கோடிங் மட்டும் தெரிஞ்சா போதும். லைக் பைத்தான் சின்டாக்ஸ், ஜாவா சின்டாக்ஸ், ஏதோ கோடிங் சின்டாக்ஸ் தெரிஞ்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டாவை ரன் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீச் ரெகக்னிஷன். ஸ்பீச் ரெகக்னிஷன்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு டெஃப் ஸ்கூல்ல இருக்காங்கன்னா அந்த டீச்சர் பேசுறது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராடக்ட் அந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது டெக்ஸ்டா ஃபார்மேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். நம்ம ஜஸ்ட் நோட்ஸ் ஆர் டெக்ஸ்ட் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இமேஜ் ரெகக்னிஷன், அதான் 3 செகண்ட்ஸ் வந்துட்டு இமேஜ் ரெகக்னிஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த லேபிள் ஸ்டுடியோ வந்து கூகுள் லைவ் டிரான்ஸ்கிரைப், கூகுள் AI பிளே கிரவுண்ட் இதெல்லாம் தவிர எப்படி வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணுது, எப்படி வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ இது வந்து ஏஐ அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெமினி எல்லாம் யூஸ் பண்றோம். ஜெமினி தான் பார்த்தோம் வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஏஐ வந்து எப்பவும் கரெக்டாவே இருக்காது. ஸோ அது வந்து இது வந்து 90% ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஜெமினில வந்து 60% 70% ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, இதுல 90% ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஹை குவாலிட்டி லேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன்ல வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு பட்டன் ஆட் பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஒரு நெட்வொர்க்கிங் சிம்பிள் ஆட் பண்ணணும், ஒரு பேமெண்ட் ஆட் பண்ணணும்னா அந்த லேபிள் பண்ணிட்டு லைக் பிஎஸ் ஸ்கூல்ல நம்ம ஏஐ சாட் யூஸ் பண்ற மாதிரி இந்த ஏஐ சாட் யூஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் இந்த இடத்துல பட்டன் வேணும், அது என்ன கலர்ல வேணும், எந்த யூஸ் வேணும், இந்த பட்டன் வந்து எங்க போய் ரீடாக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபிக்மால இருக்கிற பிளகின்ஸ்ல இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபிளெக்சிபிள் கஸ்டமைசபிள் சொல்ற மாதிரி நமக்கு வந்து இப்போ வந்து நார்மலா வந்து ஏஐ பிளே கிரவுண்ட்னா ஒரு ப்ராஜெக்ட் செய்யறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days வெயிட் பண்ணி டோட்டலா கோடிங் பண்ணி சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம வந்து ப்ராம்ப்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்கேல் டு டேட்டா வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா சொல்றோம், அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நியூ டேட்டா ஆட் பண்றோம், ஏன்னா புதுசா ஒரு ஃபீச்சர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு டேட்டா ஆட் பண்றோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா டேட்டாவை அதையும் இதையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபைலா சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லிமிடேஷன்ஸ் வந்து டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இப்போ ஏன்னா வந்து இப்போ புதுசா வந்து நம்ம ஒரு ஜெமினியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து இன்னொரு அக்கௌண்ட் மாறுறோம்னா அந்த சாட் வந்து அப்படியே நமக்கு வராது, எக்ஸ்போர்ட் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் இதுலயும் இருக்கு. இது வந்து மேனுவல் அனோடேஷன் அண்ட் ஸ்கேலிங் பண்ணணும். இப்போ எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்டிங் டேட்டா கூட நம்ம வந்து நியூ டேட்டா ஆட் பண்றோம்னா அது வந்து ஒன்று வந்து சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கும், ஜேசன் ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிஸ்டிங் டேட்டாவை சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும், நியூ டேட்டாவை ஜேசன் ஃபைல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும். இதுல கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம அட்லீஸ்ட் வந்து இந்த ஜேசன் ஃபைல்ல என்னது, சிஎஸ்வி ஃபைல்ல என்னதுன்னு சொல்லிட்டு அது எங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா மட்டும் தான் பண்ண முடியும். இதுக்கு டுட்டோரியல் வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்துட்டு நம்ம ஈஸியா கத்துக்க முடியும். அண்ட் ரிக்வயர்ஸ் மேனுவல் எஃபர்ட். இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா வந்து நமக்கு மேனுவல் எஃபர்ட் தேவைப்படும். ஏஐ வந்து எல்லாமே பண்ண முடியாது. நம்மளோட ஏபிஐ கீ இருக்கும், அதை நம்ம தான் ஜென்ரேட் பண்ணி இன்செர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீட்ஸ் டொமைன் நாலேஜ். லைக் அனோடேஷன்லாம் பார்த்தோம்னா வந்து லேபிளிங் வந்து நமக்கு கொஞ்சமாச்சும் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் தேவைப்படும். ஏன்னா வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் லேப்டாப்ல வந்து எந்த லேப்டாப் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது வந்து ஏஐ 3D அந்த எதுவுமே பண்றது கிடையாது. ஜஸ்ட் நார்மலான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற வெப்சைட் தான் இது. ஸோ வந்து இந்த மாதிரி மெடிக்கல் இமேஜஸ், லீகல் டெக்ஸ்ட், இப்போ லாயர்ஸ் தான் இருக்காங்கன்னா லீகல் டெக்ஸ்ட் வந்து லைக் ஒரு அப்லோட் பண்றாங்கன்னா வந்து அதான் கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இது வந்து சேஃபான அப்ளிகேஷன் கிடையாது. ஏன்னா வந்து கான்ஃபிடென்ஷியல் எல்லாருமே இப்போ வந்து சொன்ன மாதிரி எந்த லாகின்ல இருந்து வேணா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்னா வந்து டேட்டா வந்து ரிஸ்க்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணாம நார்மலான விஷயம் லைக் இமேஜஸ், வீடியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லைக் நார்மலான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டெஃப் பீப்புள்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்காது. அதனால அவங்க என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து அவங்க சொல்றதெல்லாம் வந்து இந்த ஆப் ஆன் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க படிச்சுக்கலாம். இது வந்து டெஃபோட எக்ஸாம்பிள். அண்ட் பிளைண்ட்லாம் பார்த்தோம்னா வந்து பிரெயின் யூஸ் பண்ணி நோட் புக்ஸ்ல படிப்பாங்க. அதே மாதிரி பிரெயின் யூஸ் பண்ணி ஸ்மார்ட் டிவைஸ்ல படிக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ அந்த டீச்சர் சொல்றது அவங்க கேட்கலன்னா கூட இந்த ஆப்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியான மேனுவலையும் அவங்களுக்கு லைக் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் டிராயிங் பவுண்டரிஸ் அண்ட் பாக்ஸஸ். இப்போ வந்து இப்போ ஸ்மார்ட் போர்டு ஒரு கேமரா இருக்கு, வீட்டுல ஸ்மார்ட் ஹோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கேமரா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 meters வரைக்கும் கவர் பண்ணும், ஒரு 5 meters கவர் பண்ணோம்னா நம்ம வந்து பவுண்டரிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படின்னா வந்து இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து இந்த அப்ளிகேஷனோட ஏபிகே இன்செர்ட் பண்ணிட்டு கேமரா ஏபிகே இன்செர்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இது வந்து ஒரு 2 to 3 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும், பிளர்ரா இருந்தாலும் பரவாயில்ல, டார்க்கா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்டெண்ட் கொடுக்கணும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த வேவ் ஸ்டுடியோ என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட் பண்ண டேட்டாஸ்லாம் வந்து ஆல்ரெடி எஸ்எஸ் டேட்டாலாம் வச்சுட்டு நம்மளுக்கு இன்டெகிரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இது வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ட்ரெயின் டேட்டாஸ் ஆல்ரெடி இது அவைலபிளா இருக்கிறதுனால. அண்ட் ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஷெல் அனாலிசிஸ். ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ்னா வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ் சொல்லலாம். ஆட்டோனமஸ்னா தெரியாத வெஹிக்கிள்ஸ். இப்போ தெரியாத வெஹிக்கிள்ஸ்னா இப்போ ரோட்ல போதுனா இங்க ஒரு வெஹிக்கிள் போய் ரைட் ஆர் லெஃப்ட் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்குற அளவுக்கு டேட்டா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து அக்யூரசி வந்து 100 to 90% அவைலபிளா இருக்கு. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் ChatGPT, ஜெமினியை விட கொஞ்சம் அதிகமா 5-10% அதிகமா இருக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரீ பார்த்தோம்னா ஒரு 80% ஃப்ரீயா இருக்கு. 20% நம்ம வந்து ஒரு $30 பே பண்ற மாதிரி இருக்கும், $30 to $40 பே பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம இப்ப யூஸ் பண்ற நார்மல் பீப்புள் யூஸ் பண்ற அளவுக்கு எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு. இப்போ வந்து கான்ஃபிடென்ஷியலான விஷயம் லீகல் நோட்டீஸா இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸா இருந்துச்சுன்னா 20% யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும்.
அண்ட் இந்த இந்த லேபிள் ஸ்டுடியோ பில்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன எசென்ஷியலான ஒரு டெக்னாலஜி தேவைப்படும் அண்ட் என்னென்ன லிமிடேஷன் அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ எசென்ஷியல் இப்போ வந்து லேபிள் பண்ண டேட்டாலாம் பார்த்தோம்னா புதுசாக வந்து ஒருத்தர் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறாரு காலேஜ்லனா அவருக்கும் தெரியாது என்ன மாதிரி வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும், என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணணும், HTML ஜாவா CSS எப்படி இருக்கும் தெரியாது. ஸோ ஆல்ரெடி இப்போ மேக் பண்ண ப்ராடக்ட்லாம் பார்த்தோம்னா ஆல்ரெடி இப்போ வந்து டேட்டாலாம் அவைலபிளாக இருக்கு. அவங்க ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ற அளவுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணிக்க முடியும். அண்ட் ட்ரெயின்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோன்னா ரோபோட் தான் ஆச்சு. ஸோ அதுக்கும் வந்து ஆல்ரெடி டேட்டெல்லாம் இன்செர்ட் பண்ணதுனால தான் வந்து தெரிஞ்சு போகுது. ஃபுட் எடுத்துட்டு போய் என் டேபிள்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்செர்ட் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட்டா வச்சுதான் இந்த சென்சார் வச்சு இதை ஸ்கேன் பண்ணி இந்த டேபிள் போட்டிங்க இந்த ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு ரோபோட் ஸ்கிரீன் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் டு மாடல் மெஷின் லேர்னிங் லாங்குவேஜஸ் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இது என்னதான் வந்து ஏஐ வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு ஏஐ நம்ம இன்செர்ட் பண்ணும்போது அடாப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2027 ஏஐ வருதுன்னா நம்ம இன்செர்ட் பண்ணோம்னா அந்த ஏஐ டெக்னாலஜிஸ் தான் டேட்டா செட்ஸ் கோட்லாம் அது லைக் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம இந்த லேபிள் ஸ்டுடியோலயே வந்து புது கிரியேட் பண்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி ட்ரெயின் டேட்டா செட்ஸ் இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். சரி சார். லேபிள்டு டேட்டா வந்து எதுக்காக ஏஐ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு லேபிள்டு டேட்டா வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். எஸ் சார். லேபிள் டேட்டா சொன்னாமே லேபிள் தெரியும். ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு புக் நோட்ஸ்னு சொல்றோம். அது வந்து எதுக்கு ஸ்டிக் பண்ணி இருக்கிறோம்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், லைக் மறக்காம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சார். இப்போ வந்து இது வந்து ஏஐ எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ப்ராஜெக்ட் செய்யும் போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பட்டன்ஸ் ஆட் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு போட்டோ ஆட் பண்ணிருக்கோம் தெரியாது சார். ஸோ அந்த இடம்லாம் மட்டும் நம்ம வந்து ஏஐ வச்சு லேபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த விஷயம் வேணுமோ சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நான் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து பட்டன் செட் பண்ணி சொல்லுன்னு சொன்னா அது ஆல்ரெடி டெக்ஸ்ட் சொல்லிடுவோம் சார். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து லேபிள் டேட்டா வந்து யூஸ் ஆகுது சார். ஓகே. டேட்டா அனோடேஷன்னா என்ன, மிஷின் லேர்னிங் அதனுடைய ரோல் என்ன? எஸ் சார். ஸோ அனோடேஷன் சொன்னா வந்து ஒரு டேட்டா இருக்குன்னா டேட்டால இருந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு நோட்டீஸ் இருக்குன்னா நோட்டீஸ்ல வந்து இப்போ ஜெமினி கிட்ட கொடுத்தோம்னு வைங்களேன், அது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுனா வந்து நம்மளுக்கு புரியுற அளவுக்கு இம்பார்ட்டண்டா சிம்பிளா கொடுத்துரும் சார். ஸோ அதுக்கு போய் தான் அனோடேஷன் சொல்லுவாங்க. இப்போ இமேஜ் அனோடேஷன், வீடியோ அனோடேஷன் 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு சார். ஸோ அதுதான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வீடியோ அனோடேஷன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோட்ல போற கார்ஸ் ராக்ஸ்லாம் இருக்குன்னா வந்து இப்போ வந்து ராக் எடுத்து பிரைட்டா லெஃப்ட் போகணும், அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டிரைவிங் கார்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஹோம்ஸ் யூஸ் பண்றாங்க சார் இதெல்லாம். ஓகே. இப்போ இதனுடைய லேபிள் ஸ்டுடியோவுடைய ட்ரைனிங்ல வந்து ஏஐ ட்ரைனிங் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு? எஸ் சார். இப்போ ட்ரைனிங்னு பார்த்தோம்னா வந்து இப்போ ஆல்ரெடி இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து லேபிள் ஸ்டுடியோ யூஸ் பண்றாருன்னா அவர் வந்து ஒரு புது டேட்டா தான் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இப்போ புதுசா வந்து டெக்னாலஜி வருது, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூஸ் பண்றாருன்னா இது வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னா ஒரு IEEE கேகிள் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்ஸ்ல இருந்து லட்சக்கணக்கான டேட்டா யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா இருந்தால் நமக்கு ஈஸியா இந்த ஒர்க் முடிஞ்சிடும், டைம் கன்சூமிங்காகவும் இருக்கும், ப்ராடக்ட்டும் ஈஸியா டெவலப் பண்ணி ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து யூஸ் ஆகுது சார். ஓகே. இமேஜ் அனோடேஷன்னா என்ன, லேபிள் ஸ்டுடியோல அதனுடைய ரோல்? எஸ் சார். ஸோ இமேஜ் அனோடேஷன் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு இமேஜ் பிக்சர் எடுத்து இப்போ மெடிக்கல் இமேஜிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சார். இப்போ லிவர்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு, இந்த இமேஜை வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டு இமேஜ் எடுத்து அப்லோட் பண்றோம்னா இந்த லிவர்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரக்கூடும், என்ன இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன மெடிகேஷன் கொடுக்கலாம், ஏன்னா வந்து டேட்டா சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால வந்து நம்ம ஒரு மெடிக்கல் இமேஜிங் பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் டேட்டா கொடுத்து இப்போ ChatGPT லிமிட் இருக்கும், லைக் 24 hours வச்சு யூஸ் பண்ணலாம் லிமிட் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு விஷயம் கன்ஃபியூஷனா இருந்தா இது அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டா இது வந்து 9% ஃப்ரீயான சாஃப்ட்வேர். அதனால ஓகே. டெக்ஸ்ட் அனிமேஷன்னா என்ன, அதனுடைய ரோல் என்ன? டெக்ஸ்ட் அனிமேஷன்னா பார்த்தோம்னா இப்போ வந்து கூகுள் இருக்கு, ChatGPT டெக்ஸ்ட் கொடுத்து ப்ராம்ப்ட் கொடுத்து தான் வந்து வாங்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த லேபிள்ஸ் வந்து டெக்ஸ்ட் கொடுத்து நம்ம லைக் நம்ம ஒர்க் வாங்கிக்கலாம் சார். இப்போ ப்ரோக்ராமிங் இருக்கு, ஆன்டிகிராவிட்டிலாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 1 டேக்கு வந்து ஒரு 50 to 60% ஃப்ரீயா கொடுப்பாங்க சார் உங்களுக்கு கோடிங் பண்றதுக்குலாம். பட் இது வந்து ப்ராம்ப்ட் தான் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம், டெக்ஸ்ட் தான் ப்ராம்ப்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லேபிள்ஸ் அப்லோட் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து இன்டர்ஃபேஸ் ஃபிக்மா கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான லைக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணா சாரி சார், இது நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த கன்சூமர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்ட் பண்ணி கொடுக்கலாம் சார் வெப்சைட்ஸ்லாம். ஓகே. இதே மாதிரி பர்பஸ் தானா வீடியோ அண்ட் ஆடியோ, இல்ல வேற ஏதாவது அடிஷனல் அட்வான்டேஜ்? சார் அடிஷனல் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா வீடியோ ஆடியோலயே வந்து அட்வான்டேஜ் பண்ணலாம் சார். இப்போ வந்து
இந்த மாதிரி இப்போ ஸ்பெஷல் பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி டெஃப் டைமண்ட் டம் அண்ட் பிளைண்ட்லாம் பார்த்தோம்னா வந்து வீடியோல இருந்து ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம கேட்டுக்கிறதுக்கு பிளைண்ட் நல்லா பார்க்க முடியாது. ஸோ ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஷார்டன் பண்ணி இப்போ டெஃபான பில்க்கு வந்து நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அவங்களால கேட்கவும் முடியாது, லைக் பார்த்து நிறைய கண்டென்ட் புரிஞ்சிக்க முடியாது எக்ஸ்டென்ட் பண்றது. அதனால வந்து சிம்பிளான வேர்ட்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணி ஷார்டன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சார். இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் ஆகும் சார். ஓகே, டீம் கொலாபரேஷன்ல வந்து பார்த்தோம்னா இதோடைய ரோல் எஸ் சார். ஸோ வந்து இப்போ மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா கூகுள் ஏஐ பிளேகிரவுண்ட்லாம் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்ல வச்சு ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ண முடியும். மற்றவங்க ஷேர் பண்ணணும்னா லிங்கா ஷேர் பண்ணலாம், பட் அவங்களால எடிட் பண்ண முடியாது. ஸோ பட் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து லாகின் பண்ணிட்டா அவங்க வந்து ஷேர் பண்ற லிங்க் ஷேர் பண்ற எல்லாருமே வந்து லாகின் பண்ணி இது வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு ஐடியா இருக்கு, அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் தெரியுது, இன்னொருத்தருக்கு பண்ண தெரியலன்னா ஆல்ரெடி பண்ணவர் வந்து லாகின் லிங்க் சென்ட் பண்ணாருன்னா அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட் லாகின் பண்ணி அவங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா வந்து அது வந்து டீம் கொலாபரேஷன் சொல்லிட்டு ஒரு வந்து கூகுள் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க வந்து எடிட் பண்ணியிருக்காங்க, இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அதை ஷோ பண்ணலாம் சார். எந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ அதிகமா வந்து லேபிள் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்றாங்க சார்? இப்போ இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி சொல்லலாம் சார். ஏன்னா வந்து அதுல வந்து ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து புதுசாக டேட்டா பேஸ் கண்டுபிடிச்சி ஒரு ப்ராடக்ட்ஸ் எடுத்து விட எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ் வச்சு அதுல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஸோ இது வந்து நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் லைக் அவங்க பண்ற ப்ராடக்ட்ஸும் வெளியில போய் எடுத்துக்கும் ஈஸியா இருக்கும், அவங்க டைமும் சேவ் பண்ணலாம் சார். ஓகே, இப்போ லேபிள் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, இதனுடைய காம்படிட்டர். இதுக்கும் லேபிள் ஸ்டுடியோக்கு என்ன டிஃபரெண்ட், இல்ல வேற என்னென்னலாம் காம்படிட்டர் இருக்காங்க? எஸ் சார். ஸோ லேபிள் பாக்ஸ் பார்த்தோம்னா இதுவும் இது எப்படின்னா ஹக்கிங் ஃபேஸ் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் மாடல் சார் 2004 கிரியேட் பண்ணிருக்காங்க. பட் அது என்ன ப்ராப்ளம் பார்த்தோம்னா நம்ம வந்து புது டேட்டா இன்சர்ட் பண்ணோம்னா அது சேவ் ஆகாது. அதுல உடனே வந்து இந்த ஆப் க்ளோஸ் பண்ண அப்புறம் இந்த டேட்டா அப்படியே ரிசால்வ் ஆயிடும், நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டிஸ்மெண்டில் பண்ணிட்டு லேபிள் ஸ்பேஸ் சொல்லிட்டு அகைன் ஃபேஸ் வந்து ஹியூமன் சிம்பிள் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் நேம்ல. ஸோ இதுக்கு வந்து காம்படிஷன் பார்த்தோம்னா கூகுள் லைவ் டிரான்ஸ்லேட், ஏஐ பிளேகிரவுண்ட் அண்ட் சாரி சார் ஃபர்ஸ்ட் கூகுள் லைவ் டிரான்ஸ்லேட், ஏஐ ஸ்டுடியோ அண்ட் கூகுள் ஏஐ பிளேகிரவுண்ட். இதான் வந்து காம்படிட்டர்ஸ். ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து தனித்தனி அப்ளிகேஷனா இருக்கு, பே பண்ற மாதிரி இருக்கு. பட் இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 90% ஃப்ரீயா இருக்கு, அண்ட் நம்ம வந்து எப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் கிடையாது. நமக்கு டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணணும், லைக் கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அந்த மாதிரி டேட்டாஸ் தான் வந்து ப்ரொடெக்ஷன் கேட்கிற மாதிரி இருக்கு. மற்ற இதெல்லாம் ஃப்ரீ யூஸ் பண்ணலாம் சார். ஓகே, இப்போ இந்த லேபிள் ஸ்டுடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாமா, இல்ல டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் தான் வேணுமா, இல்ல அந்த மாதிரி டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்னா என்ன மாதிரி லாங்குவேஜ் இது தேவை? சார் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணலாம், டெக்னிக்கல் யூஸ் பண்ணலாம் சார். நான் டெக்னிக்கல்லாம் ஜஸ்ட் ஒரு 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணி இதை பத்தி கத்துக்கிட்டு இப்போ எப்படின்னா வந்து லேபிள்ஸ்ல என்னது, இதுல வந்து எம்எல் ப்ராஜெக்ட்ஸ் என்னதுன்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ண தெரிஞ்சப்போ அப்படியே காப்பி பண்ணி கிரியேட் பண்ண தெரிஞ்சா போதும் சார். இப்போ டெக்னிக்கல் சைட்னா இப்போ நியூவா கிரியேட் பண்றவங்க டெக்னிக்கல் சைட் நம்ம பிரிச்சுக்கலாம் சார். ஸோ அவங்க தான் பார்த்தோம்னா வந்து இப்போ புதுசா ஒரு கோடிங் இன்சர்ட் பண்ணி ஒரு எம்எல் கீ ஃப்ரேம்ஸ் இன்சர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது அவங்க கொஞ்சமாச்சும் அந்த சின்டாக்ஸ் பத்தியா தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே, தேங்க்யூ சிவகுமார். இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஏஐ டூல், அதனுடைய அட்வான்டேஜஸ், அதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இது போல டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய டிஜிட்டல் லைஃபுக்கு, உங்களுடைய பிசினஸுக்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ், டிராவல் இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, உங்களுடைய பிளாகிங்க்கு ஏஐ டூலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.